10 ரூபா. தேங்காய் 2 தேங்காய் 50 ரூபா. அப்புறம் சவ் ஒன்று எங்கள் வீட்டுக்கு போதும், அதனால் ஒரு காய் வந்துட்டு 20 ரூபா. வெள்ளை பூசணி 10 ரூபா கட் பண்ணி வச்சுருந்தேன். பீட்ரூட்டு இது 10 ரூபா 3. உருளைக்காய் இது 10 ரூபா. கேரட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ரேட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கேரட் மட்டும் கூறு வந்து 20 ரூபாய்மா. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ரேட்டு. கேரட் வந்து இது வந்து கூறு 20 ரூபா. அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து 6 காய் இருக்குது. இது வந்து 10 ரூபா. நாங்கள் 2 பேர் தானே, அதனால் பையன் காய்கறி அதை சாப்பிடுவான், அதாவது அவ்வளோவா சாப்பிட்டு எடுத்துக்க மாட்டான். அதனால வந்துட்டு நான் தேவையான அளவு மட்டும் இங்கே வாங்கிக்கிடுவேன். இப்போ தக்காளி வந்து கிலோ 30 ரூபா. சந்தையில் போய் வாங்கினா என்ன கொஞ்சம் பெனிஃபிட் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்சதாக பார்த்து வாங்கினா, கடையில் வந்துட்டு அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க டக்குன்னு. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சில கடைகளில் வந்து நம்ம பார்த்து எடுக்கலாம். சில கடைகளில் வந்து இல்லை நாங்கள் தான் வந்து அதை எடுத்து போடுவோம். 1 கிலோ தக்காளினா அவங்களே தான் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் இப்போ சந்தையிலாம் நமக்கு காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எப்படி போய் பார்த்து வாங்கலாம். நமக்கு சந்தையில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் காய்கறி வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். தக்காளி வந்துட்டு போன வாரம் வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 50 ரூபா இருந்தது. இந்த வாரம் 1 கிலோ 30 ரூபா. தக்காளி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பச்சை மிளகாய் வந்து கூறு 10 ரூபான்னு வச்சுருந்தாங்க, அது ஒரு கூறு. அப்புறம் பெரிய வெங்காயம் கிலோ வந்துட்டு 1,50 கிலோ 50 ரூபா. போன வாரம் வந்து 1 கிலோ 50 ரூபா. இந்த வாரம் 1,50 கிலோ 50 ரூபாய்லாம். ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாத காய்களாக தான் இருக்குது. மழை டைம்னால கொஞ்சம் வெயிலில் காய போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம். 1 வீக்கு நமக்கு தாராளமாக வரும். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி எவ்வளோ சந்தை செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சந்தை செலவு 300 கொண்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தான் வாங்கினேன். இன்னும் காலிஃப்ளவர் இதெல்லாம் வாங்கலை. காலிஃப்ளவர் வாங்கலான்னு பார்த்தேன், ஃப்ளவர் நல்லா இல்லை, ஒரு மணிக்கு ரொம்ப கருப்பிடிச்சிருந்துச்சு. இது மட்டும் வாங்கினேன் 270 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்கறி சந்தையில். அதே நம்ம பக்கத்தில் இருக்க காய்கறி கடைகளில் வாங்கினோம்னா கண்டிப்பாக 400 பக்கமாக வந்துடும். 350 ரூபானாலும் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சனிக்கிழமை சந்தைக்கு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே நான் அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவேன். ஃப்ரிட்ஜ் இருக்கனால அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டா எனக்கு தேவையானது. இது தவிர வந்துட்டு நான் வந்து மளிகை ஜாமான், சுண்டைக்கடலை, தட்டைப்பயிறு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறனால அது எப்போனாவது ஒரு டைம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் காலையிலைக்கும் நைட்டுக்கு எதாவது டிஃபன் செஞ்சுக்குவோம். மதியம் ஒரு நேரம் தான் சாப்பாடு செய்கிறோமா, அதனால் இது எங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். அதனால் கிட்டக்க வாங்கினா ரொம்ப காசு வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நான் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் நாங்கள் சந்தையில் வாங்கின காய்கறி. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா இல்லை உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.